பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், விவரங்களை பதிவு செய்யலாம். தொடர் விடுமுறையின் காரணமாகவும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு பணியெடுத்து வருவதால ரயில் நிலையங்களில் கூட்டமானது நிரம்பி வருகிறது. குறிப்பா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெளியூர் மற்றும் வெளி மாநிலம் செல்லக்கூடிய ரயில்களில் அதிகப்படியான கூட்டங்கள் காணப்படுகின்றன. நாகர்கோயில் போன்ற தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் அதிக அளவிலான பொதுமக்கள் அதில் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. படிக்கட்டுகளிலே செல்லக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பயணிக்கும் பெட்டிகளிலும் பெண்கள் நின்று கொண்டு படிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல வட மாநிலத்தில் செல்லக்கூடிய ரயிலானது 3 பெட்டிகள் மட்டுமே அன்று சென்றது முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருப்பதனால சிலர் இறங்குவதற்கு பயணிகள் அந்த ரயில் நின்று பயணிகள் இறங்குவதற்கு முன்பாகவே ஏறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால அவருக்குள்ள தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு அவருக்கு வெளியே வர முடியாத ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான பயணிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையினால கூட்ட நெரிசலாக இந்த பகுதியானது தற்போது காணப்படுகிறது. குறிப்பா டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்த ஒரு ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகள் அந்த ரயில் பெட்டியிலிருந்து இறங்க முடியாத அளவிற்கு அந்த அன்றிசொடு செய்யப்பட்ட, அதாவது முன்பதிவு செய்யப்படாத அந்த பெட்டிகளை ஏறுவதற்காக பொதுமக்கள் முண்டி எடுத்து ஏறக்கூடிய நிலை ஏற்படுறதுனால அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவருக்குடைய, அதாவது வெளியே வர இறங்கக்கூடிய பயணிகளும் உள்ளே ஏறக்கூடிய பயணிகளுக்கும் தள்ளுமுள்ளு வாக்குவாதங்கள் போன்ற நிலைதான் இங்கே தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சொந்த ஊர்களுக்கு தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு சொந்த மாநிலங்களுக்கு செல்வதற்காக இந்த பயணிகள் தற்போது இந்த ரயிலில் ஏறக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல நிலைதான் பல்வேறு இடங்களில் இருக்கின்றன. இது தொடர்ந்து இந்த பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை காரணத்தினால பல்வேறு ரயில் நிலையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்படுகிறது. சென்னை கோட்டம் மற்றும் திருச்சி கோட்டம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையம் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரயில் நிலையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருப்பதாகவும் பயணிகள் உடைமைகள் மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்த பின்பே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல பெண் பயணிகளை பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு பெண் காவலர்களும் சீருடையோடு இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வட மாநிலத்தில் செல்லக்கூடிய, அதாவது டெல்லிக்கு செல்லக்கூடிய ஒரு ரயில்ல பயணிகள் அதை இறங்க விடாமல் பயணிகள் உள்ளே முண்டி அடித்துக் கொண்டு ஏறக்கூடிய காட்சிகளை நம்ம இப்ப பார்த்துக் கொண்டிருக்கோம். இதே கூடுதலான பெட்டிகளை ஒதுக்கப்பட வேண்டும், கூடுதல் ரயில்களை இயக்கப்பட வேண்டும் என்று இந்த ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.